எனக்கு அன்பானவர்களே, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் வழி தனி வழி என்ற வார்த்தைகள் பிறர் நம்மை பயமுறுத்தும்படியாகவும், வேதனைப்படுத்தும்படியாகவும், காயப்படுத்தும்படியாகவும் மற்றும் ஆபத்தை ஏற்படுத்தும்படியாகவும் பேசுகின்ற பொழுது அவற்றை கேட்டு சோர்ந்து போய் ஒரு மூலையில் முடங்கிவிட நினைக்கும் நம் அனைவரையும் தேற்றி எழுப்பும்படியான வார்த்தைகள் தான் இவைகள். எத்தனை அருமையான வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றினாலும், அவற்றை கொண்டு நம்முடைய சோர்விலிருந்து நம்மை விடுவிக்க முயன்றாலும் அது முழுமையான நிரந்தர தீர்வை தருவதில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகின்றது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயே, ஆனால் உன் பலன் குன்றி போய்விடும். சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுவார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்த தேவனுக்கு காத்திருக்கின்றவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்பதுதான். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியா என்னும் பெயர் கொண்ட ஒரு மிகவும் வல்லமையான தீர்க்கதரிசி இருந்தான். இவன் ஒரு சமயம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் தேவனிடம் ஜெபம் பண்ணினான். அது நிமித்தம் 3.5 வருடங்கள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த எலியாவின் நிமித்தமாக பஞ்ச காலத்தில் சாரிபாத் என்ற ஊரை சேர்ந்த ஒரு விதவையின் வீட்டில் இருந்த பானையின் மாவையும் கலசத்தில் இருந்த எண்ணெயையும் குறைந்து போகாதபடி இருக்க தேவன் செய்தார். அதே சாரிபாத் விதவையின் இறந்து போன மகனை பரிசுத்த தேவனிடம் விண்ணப்பம் பண்ணி உயிரோடு எழுப்பினவன் இவன். பரிசுத்த தேவனாகிய கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நிரூபித்து காட்டும்படியாக வானத்தில் இருந்து அக்கினியை பலிபீடத்தின் மேல் இறக்கினவன் இவன். இப்படியாக இன்னும் பல வல்லமையான செயல்களை செய்தவன் இந்த எலியா. இந்த சமயத்தில் ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசேபெல் எலியா செய்த அனைத்து வல்லமையான செயல்களையும், தன்னுடைய தீர்க்கதரிசிகள் யாவரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியையும் ஆகாப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றாள். இதன் நிமித்தம் அவள் மிகுந்த கோபமடைந்து எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்வேன் என்று சொல்லச் சொல்லி அவனை பயமுறுத்துகின்றாள். பரிசுத்த தேவனுடைய உதவியோடு எத்தனை பெரிய வல்லமையான செயல்களை செய்த இந்த எலியா ஒரு பெண்ணாகிய ஏசேபெல் சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவள் சொன்னபடி ஒருவேளை தன்னை கொன்று விடுவாளோ என்று பயப்படுகின்றான். தன் உயிரை காத்துக் கொள்ளும்படியாக ஒரு வனாந்திரத்திற்குள் ஒரு நாள் முழுதும் பிரயாணம் செய்து மரண பயத்தினால் சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த தேவனை நோக்கி, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி நித்திரை பண்ணுகின்றான். அப்பொழுது பரிசுத்த தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கூறி அவனை சாப்பிட செய்து, அவன் பரிசுத்த தேவனுடைய திட்டத்தின்படி அடுத்தடுத்து அவனுக்கு நியமிக்கப்பட்ட வேலைகளை செய்யும்படியாக செய்கின்றான். இந்த சம்பவத்துல எலியாவை போல நாமும் பல தருணங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகளினாலும் போராட்டங்களினாலும் குற்றம் சாட்டப்படுவதனாலும் நாம் மனதில் சோர்வடைந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றோம். எலியாவை போல நாம் உயிரோடு இருப்பதை காட்டிலும் செத்து போனால் நல்லது என்று நினைத்து புலம்புகின்றோம். நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம். பரிசுத்த தேவனையே தன் நம்பிக்கையாய் கொண்டு அவருக்காக காத்திருக்கின்ற எவரையும் அவர்கள் சோர்ந்து போகின்ற நேரத்தில் அவர்களுக்கு புது பலன் தந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். நம்மை பலப்படுத்தி அடுத்தடுத்து ஆக வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தேவன் உண்டு பண்ணுவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்மை எப்பொழுதெல்லாம் ஏதேனும் சோர்வுகள் சூழ்ந்து கொள்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி ஜெபம் செய்வோம், அவருக்காக காத்திருப்போம். நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு என்று விசுவாசித்து பரிசுத்த தேவனுடைய உதவியோடு அடுத்தடுத்து நாம் செய்ய வேண்டியவைகளை நோக்கி, அதாவது ஆக வேண்டியவைகளை பார்ப்போம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களுடைய அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.